வணக்கம், வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூண்டு மிளகு சாதம். இதோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் எதுக்காக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பூண்டு மிளகு சாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கெட்டியான தயிரில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். அதனால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிப்ஸ் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 15லேருந்து 20 பல்லு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பு நம்ம போடுறோம். அந்த காஞ்ச மிளகாய் போடும்போது ஒன்று பாதியாக கையில் உடைச்சி போடுங்க. அப்போ தான் காரத்தோட தன்மை கம்மியாகும். அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த விதைலாம் வராது, அப்படியே காரமாக இருக்கும். அதனால தான் உடைச்சி போடணும்னு சொல்கிறேன் எண்ணெயில். இதுக்கு பிறகு பூண்டு போடும்போது இடித்து போடணும், ஒன்றும் பாதியாக. சில பூண்டு முழுசாக இருந்தால் எந்த ஒரு தவறும் இல்லை. இதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் தாளிப்போட கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாட்டும். அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, இப்போது இந்த முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை லைட்டாக வதங்கி வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட் மாறும். அதனால் வெங்காயம் தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டியில் சொல்லியிருக்கேன். வெங்காயம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அவ்வளோதான். எதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுறேன்னா, மிளகு பவுடர் யூஸ் பண்ணுற இடத்துல வெறும் மிளகு பவுடர் மட்டும் போட்டு டாஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். அதே டைமில் இந்த இடத்துல அதிகமான சில்லி பவுடரும் தனியாத்தூளும் இருக்கக்கூடாது. அந்த மசாலா கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி இந்த மசாலா ஊற்றி குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கா, அந்த பச்சை வாசனை போன பிறகு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் போடுறேன். நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா தவறு எதுவுமே இல்லை. புழுங்கல் அரிசி இல்லை பச்சை அரிசி நீங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பிட்ற அரிசியை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் மசாலா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ட்ரையாக இருக்கணும் மசாலா. அதனால தான் கரெக்டான குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம், மிளகு பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய். நெய் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மிளகு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நெய் போட்டு அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பர்டிகுலர் ரைஸ் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் நெய் போடும்போது அந்த காரத்தோட
சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நெய் போட்டிருக்கோம். இதை அப்படியே அழகாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி. காரசாரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு இந்த சிப்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற கிழங்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிப்ஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் 1/2 கிலோ சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினா கண்டிப்பாக தருவாங்க. நிறைய பேர் தரமாட்டாங்க, பட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை நீங்கள் நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி செய்வீங்கல்ல, அதே மாதிரி சீவணும். சீவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக சீவி இருக்கணும். அப்போ தான் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது 2 விதமாக ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இப்போ டேரெக்டாக எண்ணெய் கடை சூடாக இருக்குல்ல, இந்த சூடான எண்ணெய் கடையில் அப்படியே டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த ஆவி மேலே வரும். அந்த டைமில் கை சூட ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட் கரைஞ்சி வர டைமில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சால்ட் ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த உருளைக்கிழங்குல. அதே டைமில் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாட்டியும் சால்ட் வாட்டர் போடாது. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 2 வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு சால்ட்டோட தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணதை நல்லா கிறிஸ்பியாக அப்படி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாகியாக இருக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் டைம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இந்த ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணும்போது சம்டைம் உருளைக்கிழங்கு ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் சில உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் நம்ம டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸும் எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு மிளகு சாதம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸோடு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க எல்லோரும் செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த சில்லி பவுடர் தனியா பவுடர் எந்த அளவுக்கு கம்மியாக குவான்டிட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரைஸு கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு அப்படியே பிரட்டி எடுத்து சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஆக்சுவலாக நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் பார்த்தீங்களா, அங்கே பண்ணுற ரெசிபி தான். அந்த ரெசிபியை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மிளகு சாதம் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த பூண்டுலாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.